வெல்கம் டு கிரேட் கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோன்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? கிடையாது. வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மேம் என்ன பேசலாம். இல்லை, யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாட்காஸ்ட்டுன்ற பேரில் என்னதெல்லாமோ பேசுகிறாங்க. அதனால தான் நான் இந்த ஷோக்கு டைட்டிலாகவே என்ன பேசலான்னு வைக்க போகிறேன். என்ன பேசலாம் சொல்லுங்கள். எனக்கு லைஃப்பில் நான் என்கவுண்டர் பண்ணேன், நீங்கள் என்கவுண்டர் பண்ண ஒரு சில இன்சிடென்ட்ஸ் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பேசலாம் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷனாக இருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பேசலானே நிறைய பேருக்கு டயலமாஸ் இருக்கும். ஆமாம், இது பேசலாமா, இது பேசினா பிரச்சனை வருமா, இல்லை இந்த இடத்துல உண்மையை பேசலாமா, பேசலாமா பேசக்கூடாதா, இல்லை பேசித்தான் ஆகணுமா, இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய விஷயம் நமக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய பிரச்சனைகளுடைய மூலமே என்ன அப்படின்னா பேசுறது தான் நமக்கு பிரச்சனைகளா முடியும். பேசுறது தான் பிரச்சனைகளை தீர்வும் கொடுக்கும். கண்டிப்பா. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, எது நமக்கு தீர்வை கொடுக்குமோ அதை பேசுவோம். அப்போ பிரச்சனை எதை பேசுவோம்? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உட்காந்து பேசினா சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையே இல்லை அப்படின்னு. பட் ஆனால் உட்காந்து பேசுறதுக்கே யாரோட மைண்ட் செட்டும் இன்னைக்கு ரெடியா இல்லையா? ஏன் மேம், ஏன் அப்படி ஃபீல் பண்ண? நம்ம ஆக்சுவலாக நிறைய விஷயம் மாற்றி 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 சிந்திக்க கற்றுக்கிட்டோம். நம்மளுடைய வீட்டிலேயே பாருங்களேன், ஒரு குழந்தை பிறந்து வளருது அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட, இப்போ அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க, அப்போ அந்த குழந்தை ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு கூட்டு குடும்ப அந்த செட்டப்பும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல தனிமையாக இருக்கிற ஒரு குழந்தை அம்மா கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ எனக்கு லோன்லியா ஃபீல் பண்றேன், தனிமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசினா அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்கும்? போனை கொடுத்துருவாங்க. போனை கொடுத்து இந்த விளையாடு கோகோ மேல அப்படி வந்துருவாங்கல்ல. அது இந்த தலைமுறை. இதுக்கு முந்தைய தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா, நான் எவ்வளவு உனக்காக வேலை செய்யறேன், எவ்வளவு ஓடுறேன், எவ்வளவு ஓடி வர்றேன், உனக்கு அது புரியாம கஷ்டப்படுறேன், உனக்கு சமைக்கிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இது புரிஞ்சுக்காம நீ லோன்லியா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்க பேச்சு தடைப்படுதா, சுதந்திரமே போகுது. அந்த குழந்தை திருப்பி சொல்லும், எனக்கு தனிமையா ஃபீல் பண்றேன்னு சொல்லாது, முடிஞ்சிருச்சு. அந்த அந்த பிள்ளை இனி தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அது வாழ்க்கை பூரா சொல்லணும் அப்படின்னு நினைச்சதுன்னா சொல்லவே சொல்லாது. ஓகே, இல்லை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு டாபிக் தோணுது. இந்த கூட்டு குடும்பம் இன்னைக்கு ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேங்குது? ஏன் எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலியா போறாங்க? உங்க பார்வையில ஏன் அப்படின்னு ஒரு விஷயம். அது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இது ஜாலியாக போயிட்டு இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, கூட்டு குடும்பம் உடைஞ்சதுக்கு முதல் காரணம் அரசியல் காரணம் தான் சொல்லுவேன். எப்படி? ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்க பிரேக் பண்ணி உடைச்சி விட்டாதான் அவங்க ஆட்சி பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஆட்சி பண்ணணும்னா முதலாளிகள் நிறைய ஆகணும். முதலாளிகள் நிறைய ஆகணும்னா குட்டி குட்டி குடும்பங்களா ஆகணும். நம்ம கூட்டு குடும்பத்துல இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் போதுமா? கண்டிப்பா. ஒரு டெலிவிஷன் போதுமா? இதே குட்டி குட்டியா இருந்தா அங்க ஒரு ஃப்ரிட்ஜ், இங்க ஒரு ஃப்ரிட்ஜ், அங்க ஒரு டிவி, இங்க ஒரு டிவி, அங்க ஒரு ஓவன், இங்க ஒரு ஓவன். ஆமா. அதனால இது எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடை பிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல இருக்கும்போது சமையல் கட்டு பிரிஞ்சிரும். சமையல் கட்டு மட்டும் இல்ல, இப்போ ஒரு வீட்டு நம்ம சொந்த வீடா வச்சிருப்போம். யூஸ்வலா இந்த கூட்டு குடும்பம் இருக்கவங்க எல்லாம் சொந்த வீட்டுல இருப்பாங்க. இந்த சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாடகை பிரச்சனை கிடையாது. இதே நீங்க பிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க ஒரு வாடகை வீடை தேடணும், இல்ல அவங்கவுங்க ஒரு சொந்த வீடை தேடணும். அப்ப இஎம்ஐ, பேங்க்குக்கு வருமானம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்ஸ் லாட் மோர் எக்ஸ்பென்சிவ். நிறைய கன்சியூமரிசம் அதிகமாகுது. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குமே கவர்மெண்ட்டுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. சோ இது டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் தான். ஆமா, நேரடியா அது இங்கேயும் வந்துருச்சு. இது அரசியல் வெறும்னே நம்ம தமிழ்நாட்டு அரசியல் சொல்ல முடியாது. இது உலக அரசியல். ஆமா, உலக அரசியலோட பார்வை. இது நமக்கு புரியாம நம்மளும் முட்டாள்கள் போல அவங்க ஆரம்பிச்சு வைக்கிற விஷயங்கள்லாம் நம்மளும் தலையாட்டிட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன பேசலாம் யோசிக்காம பேசி பிரச்சனையை உருவாக்கி அப்படி பிளவுபட்டு இன்னைக்கு அந்த மாதிரி பிளவுபட்டு இருக்கிறதுனால என்ன வாட் இஸ் அ ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்லையும் ஒரு ஆண் மட்டும் சம்பாதிச்ச இடத்துல ஒரு பெண்ணும் சம்பாதிக்க வேண்டிய இடத்துக்கு போயிருச்சு. ஸோ படிப்படியா என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கும், அப்பா இப்படி பேசுவாங்க, அம்மா இப்படி பேசுவாங்க, பிள்ளைங்க இப்படி வரமுறையே இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த வரமுறை மொத்தமா உடைஞ்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்குமே யார் மேலயுமே நம்பிக்கை இல்லை மேம். நீங்க கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு அப்பா ஒரு பிள்ளையை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு அம்மா ஒரு பொண்ணை திட்டுறாங்க அப்படின்னா,
நீ வந்து என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிற அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்க. ஆமா. ரெண்டாவது, இப்போ பிள்ளைங்க வந்து திட்டுறதுன்றதை தாண்டி ஒரு வார்த்தை சொன்னாலே ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஏன் இந்த சென்சிட்டிவிட்டி இன்னைக்கு இருக்கிற கிட்ஸுக்கு நடுவுல இந்த என்ன பேசலாம் ஆக்சுவலா நீங்க வந்து படிப்படியா ஸ்டடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 தலைமுறை ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல விஷயம் புரிஞ்சிரும். இப்போ இப்போ எனக்கு தாத்தா பாட்டி இருந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு வந்து அந்த எல்லாரையும் ஒன்னா அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க ஒன்னா. அப்பதான் இந்த குடி கலாச்சாரம் ஆரம்பிச்சது. சாராய கலாச்சாரம் அந்த தலைமுறையில தான் ஆரம்பிச்சது. ஆனா எல்லாரும் குடிக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தான் குடிப்பாங்க. அந்த குடி இருக்கிறவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா சிதைவு இருக்கும். இல்லை வந்து விதவை தாயா இருப்பாங்க, அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு டெய்லரிங் பண்ணியோ இல்ல ஒரு இட்லி சுட்டோ அந்த மாதிரி பிள்ளைங்களை காப்பாத்திருப்பாங்க. இப்ப இந்த ரெண்டு தரப்பு பிள்ளைங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பேக்டா தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹாஃப் பேக்டா வர்றவங்க என்ன ஆச்சு அப்படின்னா இந்த படங்கள் கரெக்டா அந்த பாருங்களேன் 60s படங்கள்லாம் பாருங்களேன். இப்பதான் சமீபத்துல இந்த தானிஷோட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் கார்ல வரும்போது. என்னுடைய பாட்டு கலெக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இருக்குமே தவிர்த்து பழைய பாட்டுகள் 80s 90s எல்லாம் 60s 80s 90s எல்லாம் இருக்காது. அப்ப ஏன் நீ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் வந்து உங்களுக்கு இந்த காலத்து பாட்டு பிடிச்சிருக்குன்னு. அதுல இதுலதான் லிரிக்ஸ் நீட்டா இருக்கு. ஏன்னா அந்த 80s 90sல ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடின பாட்டை இப்ப திருப்பி பண்ணாரு அப்படி ஒரு பார்வை பாக்குறோம். என்ன இவ்வளவு மோசமான மீனிங். அதுல வக்ரம் நிறைய இருந்தது. கண்டிப்பா நிறைய இருந்தது. வைரமுத்து எல்லாம் வந்து நிறைய விஷயத்த சொல்லிருப்பாங்க. சொல்லாம என்ன சொல்லியதான் சொல்றாங்க. சொல்லாம ஒரு வயசு தாண்டிருச்சுன்னா வந்து உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் நிறைய எமோஷன்ஸோட ரொம்ப அழகான ஒரு உணர்வோட இருக்கிறது இந்த தலைமுறைன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க இளைய தலைமுறை பாத்துக்கோங்க. மேம் வந்து 2K கிட்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. 90s கூட 90s கூடயா? 90s 2K கிட்ஸ். Now coming back to the point. இல்ல the lyrics பாருங்க, சாங் லிரிக்ஸ் எடுத்துக்கோங்க, நீட்டா இருக்கும். அதுல உணர்வுகள் அதிகமா இருக்கும். காமத்தை விட இல்ல காமம் தான் முன்னாடி உள்ள பாட்டுங்கள்லாம் இருக்கும். கண்ணதாசன் எடுங்க, கருத்து பாட்டுகள் அது தனியா விட்டுருங்க. பட் இந்த லவ் சாங்ஸ் காதல் பாட்டுகள் எடுத்துட்டீங்கன்னா இந்த கண்ணதாசன் வைரமுத்துலாம் வந்து அட்ராஷியஸ். ஐ ஹவ் ஸ்டார்டட் ஹேட்டிங் தட் மேன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி அவ்வளோ வக்ரம் அந்த வார்த்தைகள்ல இருக்கும். அப்ப அந்த பாட்டை வந்து உள்வாங்கி பாடுற அந்த ஜெனரேஷன் எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. தாட்ஸ் ஒரு அழகான ஒரு உணர்வுக்குள்ளாரையே போக முடியாத ஒரு தலைமுறையா அந்த தலைமுறை வாழ்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். லவ்னா லவ், பிரேக்கப் சாங்னா பிரேக்கப் சாங். தெளிவா இருக்காங்க. இல்ல லவ் வந்து இப்ப புரியுது. அதுதான் அது எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு சைக்கிள், லைஃப் இஸ் a சைக்கிள். நிறைய யோசிப்பேன். நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி இவ்வளவு அட்வான்ஸ்டா பல கோடி ஆண்டுகள் நம்மளுடைய பூமி இருக்குன்றாங்க, உயிரினம் இருந்திருக்குன்றாங்க, நம்ம மனிதர்கள் இருந்திருக்குன்னு. இந்த அட்வான்ஸ்மெண்ட் இந்த தலைமுறையில தான் வந்திருக்குமா? இவ்வளோ டெக்னாலஜிஸ்ன்றது யோசிப்பேன் நான். அப்படி யோசிக்கும் போது சுழற்சின்றது அப்பதான் வந்து ஐ ஸ்டார்டட் திங்கிங், ஓகே மேபி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீசெட். இப்போ நம்ம ரீசெட்டுக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு வார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டு ரீசெட் தான். எங்கேயோ கொஞ்சம் மக்கள் வாழ்வாங்க. அவங்க கொரோனா போதே ஒரு பெரிய ரீசெட் தான் அதுவே. இல்ல I think people will die now. Die in terms of people will die, technology will die. திருப்பி all over again life will start. ஏதோ கொஞ்சம் பாக்கெட்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும் வந்து ஐ திங்க் தே வில் ரீஸ்டார்ட் தியர் லைஃப். அப்படி யோசிப்பேன் நான். எல்லா இடத்துலயும் வார் தானே இருக்கு. அண்ட் வி ஆர் கைண்ட் ஆஃப் ஒரு சேச்சுரேட்டட் மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கோம். பட் அந்த சேச்சுரேட்டட் மைண்ட் செட்ல இருந்து தான் ஐ திங்க் இந்த இப்போ இருக்கிற தலைமுறை வந்து அழகா வெளியே வருது. அது ஏன் அந்த சேச்சுரேட்டட் மைண்ட் செட் நினைக்கிறேன்? இப்போ நமக்கு முந்தைய தலைமுறை வந்து ஏதோ யாருக்கோ ப்ரூவ் பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருந்த தலைமுறை. நாங்களும் அதே மாதிரி தான். நீங்க கேளுங்களேன், என்னுடைய ஏஜ் பீப்புள் கிட்ட, இந்த 40s தாண்டவங்க கிட்ட எல்லாம் கேளுங்களேன், how did you live அப்படின்னா 90% of the people will tell சர்வைவல் மோட்லயே தான் வாழ்ந்தோம் நாங்க. we never enjoyed life. இப்போ எங்களுக்கு அடுத்தது எங்க பிள்ளைங்க அந்த தலைமுறை, அதனால தான் சொல்றேன், இந்த யங் 2K kids, இந்த 90s and 2K kids வந்து இப்போ எப்படி தெரியுமா யோசிக்கும், why do you struggle so much in life? ஈஸியா ஒரு வழி இருக்கே அப்படின்னு போயிடுறாங்க. பிளசண்டா வாழுங்க, ஜாலியா வாழுங்க. யூ வாண்ட் கம்பானியன்ஷிப் தானே, அழகா கம்பானியன்ஷிப்போட வாழுங்க. எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? எதுக்கு யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? தட் இஸ் a big question தெரியுமா? என்ன பேசலாம், இத பேசணும், நம்ம யாருக்கு என்னோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணணும்?
கரெக்ட். நான் நல்லா இருக்கேனா, என்னை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்காங்களா, அவ்வளவுதான் மேட்டர் அப்படிங்குவாங்க. தெளிவா சொல்றாங்க. ஓகே. அந்த தெளிவு இந்த 40ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இல்லன்றீங்களா? இல்ல, ஐ எம் லேர்னிங். நான் வந்து நான் பயங்கர சீரியஸான பர்சன். பயங்கர இப்போ இருக்கிற தெளிவு வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்தது, 30 வருஷம் முன்னாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருந்திருக்கும். ஓகே. ஐ திங்க் இந்த ஏஜ்ல இருக்கிற இந்த 40s அண்ட் மிட் 50ஸ்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே இந்த இதை வந்து ஒரு சர்வைவல் ஸ்கில்லா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் இன்னைக்கு ட்ரெண்ட் மாறுது, இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வருது, எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு இன்வென்ஷன் ஒரு படி நமக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த 40ன்றதை தாண்டி விட்டுறலாம், ஒரு 25-30 வயசு பசங்களே பார்த்தாலே பூமர்ன்றாங்க. ஆமா, இந்த பூமர்ன்றதை தாண்டி என்னதான் நம்ம அட்வான்ஸ்டா இருக்கணும்னு நினைச்சாலும் ஒருவேளை இவங்க நம்மளை மட்டம் தட்டிட்டே நீ இப்படிதான் நான் உங்களுக்கு மேல நாங்க பாத்துட்டோம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஐ திங்க் எனக்குமே நிறைய கேள்விகள் உண்டு. இந்த இளைய தலைமுறை பிள்ளைங்க வந்து வேற மாதிரி இருக்காங்களே, வேற மாதிரி யோசிக்கிறாங்களே, இந்த லைஃபை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, இப்போ நீங்க யூஆர் யங், ஐ எம் ஓல்டர், அப்போ இந்த கடந்து வந்த பாதை யோசிக்கும் போது மகிழ்ச்சியா இருந்த தருணங்களை விட ரொம்ப பிரச்சனைகள்ல வாழ்ந்த தருணங்கள் தான் அதிகம். ஓகே. அதே மாதிரி பேசுறோம் பாருங்க, பேச்சு என்ன தேவையோ அதை பேசுனது இல்லை நாங்கெல்லாம். ஐம் டெல்லிங் யூ ஓப்பன்லி. ஆக்சுவலாக நான் இந்த இனியவள் ஷோவே வந்து எதுக்காக நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா, என்ன பேச விரும்புகிறோமோ அதை நேரடியாக பேசணும், நேரடியாக பேசணும். அதில் இந்த கிளிப்பிங் ஆஃப் கட்டிங் ஆஃபே இல்லை. ஸோ முன்னாடிலாம் என்னன்னா, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. மெயினாக அதுதான் என் வாழ்க்கையில் பாதி நான் தவறான விஷயங்கள் செஞ்சது காரணம். இவங்களை காயப்படுத்திடக்கூடாது, இவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவேன். நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றவங்களும் சேர்த்து நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்துகிட்டே இருந்தது. தென் ஐ ரியலைஸ் அட் ஒன் பாயிண்ட் இது அவசியமே கிடையாது. அன்புனா என்னங்கிறது டிஃபைன் பண்ண, இப்போ என்னை வந்து அன்கண்டிஷனல் லவ் பண்ணுற, அன்கண்டிஷனலாக நேசிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்தேன்னா ஆக்சுவலி வந்து அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கான்செப்ட். அன்கண்டிஷனலே கிடையாது. இட் இஸ் நாட் தேர். இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். should be conditional இல்ல, அதுக்குன்னு ஒரு பாராமீட்டர் இருக்கு. ஒரு அதுக்குன்னு ஒரு இவ்வளவுதான் கொடுக்கணும். என்னை சுத்தி இருக்க உறவுகளோ இல்ல நண்பர்களோ வந்து நீ என்னை அன்கண்டிஷனலா நேசிக்கணும்னு சொல்லிட்டு தவறான விஷயங்களை செஞ்சு அதுக்கு நான் ஒரு கவரப்பா மாறுறேன் அப்படின்னா அந்த இடத்துல எது கேள்விக்குள்ளாது தெரியுமா? அவங்களுக்கு அன்பு இல்லையே, நம்ம கொடுத்த இன்புட் மட்டும் தான் இருக்கு, அவுட்புட் வரலையே. நான் மட்டும் அன்பு செஞ்சு என்ன, அன்பினுடைய ரிசல்ட் என்னவா இருக்கணும்? சிறந்த வாழ்க்கையா இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கணும். இங்க ரிசல்ட் அது கிடையாதுல்ல. அப்போ நான் கொடுக்குற அன்பே வந்து உண்மையான அன்பு கிடையாதுன்றது வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இட் இஸ் மை குட்னஸ். எனக்குள்ள இருக்க ஒரு நல்லதை வந்து நான் பரிமாற்றமா கொடுக்குறேன். பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்போ தவறுகள் எப்பவுமே நம்ம கேட்போம், நான் நல்லா தானே இருந்தேன். நிறைய பேர் கேட்போம், நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உண்மையாவே நேர்மையா இருந்தேன், உண்மையா அன்பு வச்சேன், உண்மையாவே நான் எல்லாத்தையும் நல்லா செஞ்சேன், ஆனா ஏன் வந்து எனக்கு மட்டும் தப்பா நடக்குதுன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தவறுகள் நமக்கு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுமே வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். நம்மளோட எக்ஸ்ப்ளாய்டட் ஜோனை நம்ம ஓப்பனா கொடுத்துட்டு அப்புறம் வலிக்குதுன்னா என்ன பண்றது? அப்ப ஷ்ரூட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்றாங்களா, ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்றாங்க. அது வெறும் பொருள் மட்டும் கிடையாது, எமோஷன்ஸ் கூட. எல்லா இடத்துலயும் எல்லா எமோஷனையும் வந்து தூக்கி விசிறி அடிக்க கூடாது. இல்ல மேம், எனக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப காத்தல்னு ஒரு படம் வந்தது, மலையாள படம். அந்த படத்தோட நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, என்னன்னா சம்டைம்ஸ் லெட்டிங் கோ இஸ் லவ், நாட் ஹோல்டிங் இஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட சாராம்சத்தை இந்த மாதிரி டேக்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சென்டென்ஸ்ல. லெட்டிங் கோ அப்படின்றது ஏன் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு? அதுதான் அது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவ்னீத் எனக்கு நீங்க இது செய்யறது சரியா படல, ஐம் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்க அதை உடனே பர்சனலா எடுத்துப்பீங்க. என்னுடைய மோட்டிவ் என்னங்கிறது உங்களுக்கு புரியாது. என்னுடைய உள்நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்ககிட்ட இதை சொல்றதுக்கான உள்நோக்கம் இருக்குல்ல. என்னுடைய உள்நோக்கம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நவ்னீத் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் வந்து நல்லா வரணும், இந்த பிரச்சனையில இருந்து ஆக்சுவலா ஈஸியா வெளியில வரலாம், ஆனா இந்த பிள்ளை வந்து இதுல மாட்டிட்டு இருக்கு, அந்த மைண்ட் செட்ல தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்.
அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னை தப்பாக சொல்லிட்டு நினச்சிட்டாங்க, நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இவங்க ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேட்ரட், ஒரு வெறுப்புணர்வு உங்களுக்கு என் மேலே வருது. நீங்கள் அந்த மோட்டிவ் ஆராயறது கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மோட்டிவ், ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அந்த மோட்டிவ் தான் வந்து வெற்றி அடையும். ஏன்னா இப்போ நான் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா ரியலைஸ் பண்ணது இதுதான். எப்போவுமே என்னுடைய மோட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது. இப்போ எவ்வளவு அன்பு கொடுக்கலான் இருக்குல்ல, அன்பு வந்து 100% இவ்வளோ தான் மெஷர் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் அந்த அன்பு கொடுக்கும்போது என்னை ஒருத்தர், இப்போ நீங்கள் என்னை அன்பு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா, என் மேலே மரியாதை இருக்காங்கிறத செக் பண்ணணும். இது எல்லாருக்கும் சொல்லுவேன். ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு டேக் ஹோம். இதுதான் டைட்டிலாவே போட்டுருவாங்க, நம்பிக்கையா மரியாதையா? இல்ல, நம்பிக்கையும் மரியாதையும் ரெண்டும் இருக்கணும். அதுதான் முக்கியம். எப்பவுமே நான் தான் சொல்லுவேன், ரெட்டை கிளவி மாதிரி. ரெட்டை கிளவி ரெண்டா இருந்தாதான் அதுக்கு ஒரு பொருள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீ இது வந்து ரெட்டை கிளவி மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். நம்பிக்கை, மரியாதை, இந்த ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நான் உன்னை அன்பு செய்யறேன்னு சொன்னா அந்த அன்பை எடுத்துக்கோங்க, அந்த அன்பை நம்புங்க. மத்த எதுவுமே வேஸ்ட். எதுவுமே நம்ப வேண்டாம், எதையுமே நம்பாதீங்க. அது உங்க கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, மாமனாரா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய கூட பிறந்தவங்களா இருந்தாலும், ஏன் உங்க மகன் மகளாவே இருந்துட்டு போட்டோம், யாரா இருந்தாலும், எந்த உறவா இருந்தாலும் சரி, எந்த உறவா இருந்தாலும் இந்த அந்த மரியாதையும் நம்பிக்கையும் உங்க மேல வைக்க மறுத்தாங்க அப்படின்னா சில சமயத்துல நம்ம அதை உடைப்போம், நம்மளே உடைப்போம். இப்போ நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைப்பீங்க, மரியாதை வச்சுருப்பீங்க, அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எதையாவது செய்யும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து மரியாதையும் போகும். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா திருப்பியும் நம்புறதுக்கு தயாராகணும். ஓகே, அப்போ நீங்கள் திருப்பியும் அந்த அந்த ஒரு இதை ஒரு யூ கேன் கிவ் 2-3 சான்சஸ் கொடுக்கலாம். மாறணும்னு நினைக்கிறவங்க, உண்மையில அன்பை தேக்கி வச்சிருக்கவங்க அது மாறி வந்துருவாங்க. மறவே மாட்டேன்றவங்க வந்து அந்த நம்பிக்கையும் மரியாதையும் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய என்ன சொல்றது, இந்த வயசுல தெளிவா சொல்றேன், ஹூஎவர் இட் இஸ், யாரா இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்த கொடுக்காம உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அப்படி தூரமா தள்ளி வச்சிருங்க, அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே, அன்பு வச்சவங்க கிட்ட இப்போ இப்படி கேட்குறேன், அன்பு வச்சவங்க கிட்ட, மரியாதை இருக்கிறவங்க கிட்ட என்ன பேசலாம்? எல்லாத்தையும் பேசலாம், நேரடியா எல்லாத்தையுமே பேசலாம். அன்பும் மரியாதையும் இருக்கிற இடம் மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கிற இடத்துல வந்து என்னுடைய வீக்கர் சைடுன்னு இருக்கு இல்லையா, நானா இருக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் அவங்க கிரியேட் பண்ணி, வல்னரபிள் ஜோனா இருக்கலாம், இல்ல நானாவே இருக்கலாம், நான் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா அது அமையும். இப்ப நான் வந்து தவறான ஒரு விஷயத்தையே சொல்றவளா இருக்கலாம், இல்ல தவறான விஷயத்த செய்யற ஒரு ஆளா இருக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு அந்த இப்போ எனக்கு வந்து நவநீத் கிட்டே எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐல் பி மை செல்ஃப். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, இது நீங்கள் சரியா இல்லை, இது நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் உங்களை நேசிக்கிறேன்ல, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்ல, அப்போ நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறது நான் காது கொடுத்து கேட்பேன். இதை வந்து ஒரு ஒரு எடுத்து ஒரு மனசுல ஒரு பகுதியா வச்சுட்டு எப்ப இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து நீங்க வைக்க மாட்டீங்க. இஃப் யூ ஹேவ் திஸ், மனுஷன் தானே, மனிதன் தானே, இயல்புல தவறுறது வந்து இட்ஸ் நேச்சுரல், இட்ஸ் ஓகே. அப்போ நான் அந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான உதவியை நம்ம வந்து we do to each other. ஓகே. ஸோ என்ன பேசலாம்னு நம்ம வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு வந்து என் வயசில் எங்கள் வீட்டில் ஆக்சுவலி இப்போ கேட்குறாங்க, என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அதுக்கு என்ன இன்னும் நாள் இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்கள அப்படியே தட்டி கழிச்சிட்டே இருப்பேன். ஏன் அது பண்ணிக்க கூடாது அப்படின்றது இல்லை, பிகாஸ் என் வயசில் இருக்கிற பசங்களுக்கு மேஜராக இந்த கன்சர்ன் வந்து இருக்குது. ஐ திங்க் இதை நம்ம அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹெசிடென்ட்? இப்போ என்னையே கேட்பாங்க, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் கொடுக்குற ஒரு பதில் என்னவா இருக்குன்னா, உண்மையை சொல்லணுமா, உண்மையே சொல்லலாம், பொய்யும் சொல்லலாம். பட் ஆனால் நான் என்ன கேட்கும்போது நான் என்ன பேசலான்ற தலைப்பு எதுக்கு தெரியுமா, உண்மையை மட்டும் கடைசியில நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், உண்மையா பேசுங்க. எதுவா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, நான் அதுக்கு ரெடியா இல்லை அப்படிமா. என்ன ரெடியா இல்லைன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் நான் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இல்லை, ரெண்டாவது இப்போ நான் ஒருத்தங்க வந்து என் கூட கோ எக்ஸிஸ்ட் பண்ண போறாங்க ஒரு லைஃப்க்கு, நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ஒருத்தங்க என் கூட இருக்க போறாங்க அப்படின்ற அந்த மனப்பக்குவத்துக்கு நான் ரெடியா இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதெல்லாம் போக போக எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாரு, அதெல்லாம் போக போக கூட இருந்தாதான்ப்பா தெரியும், கூட இருந்து பார்த்தாதான்ப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன மேம் இதுல? இது என் பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட அதான் சொன்னல, நீங்க எல்லாம் பாவப்பட்ட தலைமுறை. ஏன்னா வந்து உங்களுக்கு அம்மா அப்பாவா இருக்கிற எங்க தலைமுறை வந்து பயங்கர சொதப்பல் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் வந்து கல்யாணனாலே பயப்படுற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்.
உண்மையா இருக்கா? நேரடியா இருக்கு. ஏதாவது ரியாலிட்டி, கம் ஆன் லெட் அஸ் அக்செப்ட். கரெக்ட் தான், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அதான் சொல்லல, இந்த பொருளாதாரம் தேடி ஓடுறது, அதே மாதிரி இந்த குடும்ப உறவுகளுடைய இதுல சிக்கி சின்ன பின்னம் ஆகுறது, இது வந்து எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. இது பரவலா என்னுடைய வீடு உங்க வீடுன்றது இல்லாம எல்லா வீடும் எல்லார் வீட்லயும் நடக்குது. எல்லார் வீட்லயும் நடக்குது. ஒரு தடவை ஐ வென்ட் ஃபார் கிவிங் அ டாக். அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்கள் மட்டும்தான், 40 வயது தாண்டி ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஐ வாஸ் a bit shocked. என்னடா என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அங்கே போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண டாபிக் வேறு, ஆனால் பேசுனது வேறு. அந்த செஷன் முடியறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் வந்து நிறைய என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அத்தனை ஆண்கள் வீட்லேயும் ஒரே பிரச்சனை தான், மனைவி தான் பிரச்சனை. நீங்க மனைவிக்கு கேளுங்களேன், அந்த ஆண் தான் பிரச்சனையா இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதான் என்ன பெண் பிரச்சனை, பெண்ணுக்கு ஆண் பிரச்சனை. அதுதான் என்ன எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கறத வந்து தெரியாம இருந்த தலைமுறை எங்களுடைய தலைமுறை. வாட் டு ஐ நீட் இன் லைஃப்? இப்போ இந்த 50 yearsல திரும்பி பாக்குறோம், 20 yearsல ஒரு கனவு இருந்தது பாருங்க, அதெல்லாம் வந்து எங்கன்னே தெரியல, எங்கன்னே தெரியல, காணாம போயிடுச்சு. ஓ, இப்படிலாம் நம்ம கனவு கண்டோமா? என்னன்னா அந்த சர்வைவல் மோட்லயே வாழ்ந்தது. நீங்க எந்த பெண், என்னுடைய வயதொத்த பெண், எந்த பெண்ணை வேணாலும் கேட்டு பாருங்க, அது ஒரு சர்வைவல் மோட்ல தான் இருந்திருப்பாங்க. ஆண்கள் எடுத்து பாருங்க, ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம வீடு தானே நினைக்கிறோம், நம்மளுடைய அரசியல் தான் காரணம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசியல். இந்த அரசியல் வந்து ஒரு தலைமை இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடு இப்படிதான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் நம்ம வீடுகள்லயே எத்தனை வீட்டுல டிவி வந்து சீரியலா ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய வீட்டுல ஓடுது. அந்த வீட்டுல வந்து முடிவெடுக்கும் இடத்துல யார் இருக்கா? ஆண்கள் தானே. தலைமை இடத்துல ஆண்கள் இருக்காங்கல்ல. இது பார்க்க கூடாதுன்னு அவங்களால ஏன் வந்து கண்டிஷன் போட முடியல? ஏன் அந்த வீட்டில் இருக்க பெண் வந்து எனக்கு இது வேண்டாம், இது என்னுடைய குடும்பத்துக்கு சரியில்லைன்னு ஏன் அவங்களால ஒதுக்க முடியல? நான் சொல்லிட்டேன் மேம், நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆண்கள் வந்து எப்போ பெண்களை சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, ஆண்களுக்கு தெரியும் பெண்கள் வந்து கிரிக்கெட் பார்க்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் பார்க்கக்கூடாது, உனக்கு பிடிச்சதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கிறதுனால சொல்றது இல்லை. அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குது. அதுவே ஒரு வகையிலான அரசியல். அதாவது நீயும் தப்பு செஞ்சுக்கோ, நானும் பண்ணிக்கிறேன், நீ என்ன கேட்க நான் உன்னை கேட்க. அப்போ இந்த இடத்துல வந்து வேர் இஸ் த லவ்? எக்ஸாக்ட்லி, வேர் இஸ் த லவ்? லவ்ங்கிறது, நான் நேசிப்புங்கிறது, அன்புங்கிறது வந்து தவறுகளை களையிறது தானே. அப்போ ஒரு எஸ்கேபிசம் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு கல்யாணம் ஒரு கரெக்டான எஸ்கேபிசமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திருமணம்ங்கிறது வந்து ஆக்சுவலா ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறதே அந்த திருமணத்துக்காக தான், அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் பிறக்கிறதே, அதுக்காக தான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நெருக்கம், அது பெண் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வந்து அந்த இன்னொரு சோலோட, இன்னொருத்தரோட வந்து அந்த நெருங்கிய ஒரு உறவு இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. நீங்க எந்த இதுல வேணாலும் கேட்டு பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இணைந்து ஒரு மகிழ்வான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான் பிறப்பெடுக்கிறது. யோசிச்சு பாருங்க, மத்த எல்லாமே இஸ் மீனிங்லெஸ். இப்போ ஒரு திருமணம் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வேணா ஒரு பையன் வந்து அம்மா தான் எல்லாம்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் மனைவிதான் எல்லாம். எப்போ வந்து அவன் திருமணத்துக்கு அப்புறமும் என் அம்மா தான் அப்படின்னு சொல்றானோ, அப்பதான் வந்து நம்மளுடைய உறவு முறைகளை உடைய ஆரம்பிச்சு, அங்கதான் ஸ்டார்டே ஆச்சு. அப்ப எதனால இப்படி இது வந்துச்சு அப்படிங்கறது நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்ன்ற. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கேட்கிறேன் மேம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்காக அம்மா வந்து மை லவ் ஆஃப் லைஃப்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் பெர்ஸ்பெக்டிவா வைக்கலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் இதை அம்மாக்களும் புரிஞ்சுக்க முடியல, ஏன் இதை பொண்டாட்டிகளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல அவங்க கிடையாது. சரி அம்மா புரிஞ்சுக்கலாம்ல, அம்மா புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல அவங்க கிடையாது, அம்மா புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல அம்மாவும் கிடையாது, மனைவியும் கிடையாது. ஒரு தடவை ஒரு செமினார் எடுக்கிறேன் நான், திருமண உறவுகளுக்கு. அதுல திருமணத்துக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு செமினார் எடுக்கிறேன். அப்போ அந்த செமினார்ல வந்து ஒரு பசங்களை கேட்கிறேன், என்னதுக்காக நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து அதுல ஒருத்தர் சொல்றாங்க, அம்மா வந்து வயசாயிடுச்சு, அவங்களால சமைக்க முடியல, அதனால கல்யாணம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர். அதை இன்னொருத்தர் என்ன சொல்றான், நான் வந்து சிட்டில வந்து இருக்கேன், எனக்கு சமைக்க முடியல அப்படின்ட்டு. இது நடந்தது.
அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி வந்து வீட்டுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க வயசாகுதுன்னு சொல்லிட்டு, அதனால கல்யாணம் பண்றேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் கேட்டீங்க இந்த மாதிரிதான், இந்த மாதிரி பல ஆன்சர்ஸ். சரி, பொண்ணுங்க சைடு வந்து நீங்க எதுக்கு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைல்லே தெரியுது அவங்களுக்கு தேவை வந்து கம்பானியன்ஷிப். ஓகேவா? பெரும்பாலும் வந்து பெண்கள் தெளிவா தான் இருக்காங்க, ஆண்கள் தான் குழப்பத்துல இருக்காங்க. இப்ப அந்த ஆண்கள் ஏன் அந்த குழப்பத்துக்கு வராங்கன்றது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, அதனுடைய சைக்காலஜியே தெரியாது. அந்த நேரத்துல அவங்க கிட்ட கேக்குறேன், சரி ஓகே திருமணம் இதுக்குதான் பண்றீங்க, திருமணம் ஆன பிறகு வந்து அந்த வீடு எப்பவுமே கொஞ்சம் ஒரு சலசலப்பு வரும், உங்க எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கு. அந்த சலசலப்பு வரணும்னா யார் கையில இருக்குது, அந்த வராம இருக்கிறது யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு சொல்றாங்க வைஃப் கையில அப்படின்ட்டு, வர பொண்ணு கையில இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுல பிறந்திருக்கு, அவங்க அப்பாவுக்கு அதுதான் மகாராணி, எல்லாமே அந்த வீட்டுல வந்து அவளுக்கு எல்லாமே, அவளுக்கு ஒரு உணவு பழக்கம் இருந்தது, அவளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்தது, அந்த வீட்டுல செல்ல பிள்ளையா இருந்திருப்பா, ஒருவேளை வந்து உங்க வீடு வர்ற வரைக்கும் சமைக்க கூட தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி இருந்தவ திடீர்னு வந்து உன்னை மட்டுமே நம்பி உன் வீட்டுக்கு வரா. இந்த வீடு தெரியாது அவளுக்கு, இந்த பழக்கம் தெரியாது, உன்னே தெரியாது, தெரிஞ்சதுனால வந்து உன்னுடைய கல்ச்சர் தெரியும், உன்னுடைய பண்பாடு தெரியாது, எதுவுமே தெரியாது, வேரோட புடுங்கி உன்னை எடுத்துட்டு வந்து உன் இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை எப்படி வந்து வீட்டுல அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு அப்படியே யோசிச்சாங்க. அடுத்த செகண்ட் வந்து அம்மா வீட்டுல மாமியார் பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனையா இருக்காது, அப்போ மாமியார் தான் வந்து கடமை அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அந்த தாய் என்ன பண்றாங்க, நீ கருவுல வந்ததுல இருந்து அது உனக்கு பாதுகாப்பா பெத்து எடுத்து அதுக்கப்புறம் எறும்பு கிடைக்காம அதே மாதிரி உன் பசி ஆத்தி நேத்து வரைக்கும் அம்மா சோறு கொடுமா, அம்மா துணி துவைச்சாச்சம்மா, அம்மா திஸ் அம்மா தட்டுன்னு இருந்தவன் திடீர்னு வந்து ஒரு பொண்ணு உள்ள வச்சுட்டு கதவை சத்துறாங்க. அந்த அம்மா அந்த த்ரெஷோல்ட தாண்ட முடியாது. அந்த அம்மாவுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே குழப்பம். என்னதான் சொல்ல வராங்க இந்த அம்மான்னு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, யார் கையில இருக்கு? ரொம்ப யோசிச்சு எங்க கையிலயா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க கிட்டயா இருக்கு? உங்க கிட்டதான் இருக்கு. ஒரு தலைமுறையோட பிரச்சனைய வந்து இன்னொரு தலைமுறை தான் முறியடிக்க. இன்னைக்கு இப்போ என்னோட ஏஜ்ல இருக்க அம்மாக்கள்லாம் இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். வலிக்கும், பல பெண்களுக்கு வலிக்கும். ஆனா பிள்ளைய வந்து முழுக்க முழுக்க எனக்கு நீ மகனா மட்டும் இருன்ற அந்த மனநிலைக்கு வந்துட்டு மனைவிக்கு, அவனுடைய மனைவிக்கு தான் நீ சொந்தம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும். இல்ல இப்போ இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது, இத சொல்ற இந்த மனநிலையில வரக்கூடிய அம்மாக்களும் ஒரு நாள் ஒரு மனைவியா தானே ஒரு வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அதனாலதான் அப்போ அதையே பக்குவமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய தடவை வெளில சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. அதாவது என்னுடைய மகன் வந்து என் தோள் மேல வளர்ந்துட்டான், ஓகேவா? அப்போ ஒரு 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 பிரச்சனையில வந்து என்னுடைய மாமியார் வந்து என்னை திட்டுறாங்க, ஏதோ ஒண்ணு திட்டுறாங்க. உடனே வந்து என்னுடைய மகன் வந்து நேரம் என் மேல தோள் மேல கையை போட்டுட்டு அவங்கள பார்த்து வேர்ட் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு ஐ டெல் யூ, இன்னைக்கு வரைக்கும் அந்த சென்சேஷன் நான் மறந்ததே கிடையாது. அப்படியே ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, வெல்பீயிங், எனக்கா பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. எல்லா கணவர்களுமே வந்து மனைவி மேல உயிரை வச்சிருக்காங்க, எனக்கா எல்லாமே செய்வாங்க. ஆனா தன்னுடைய தாயை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க பெத்த தாய்க்கு அவங்களோட ஈகோக்கு நம்மள பலி கொடுத்துருவாங்க. இப்ப உள்ள தலைமுறை அதுதான் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான், இது ஒன்னும் இதுவா சொல்லல. அப்போ இந்த சூழல்ல வந்து நம்மளுடைய புள்ள நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா நிக்கும் போது, யாரும் சொல்லக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நிக்கும் போது அதை போய் இழப்பனான்னு அதுவே எனக்கு எப்ப கிடைக்குது? மகன் வந்து ஒரு 15, 16, 17 வயசு வந்த பிறகுதானே கிடைக்குது. எந்த தாய் அதை விட்டு கொடுப்பாங்க? வந்த கொஞ்ச வருஷத்திலேயே வந்து அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி டஃப்ல, பயம் வந்துடும். ஆனா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஆண்களுமே இப்ப நிறைய மாறிட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய கணவன் மனைவி வந்து தானா அவங்களா வந்து லைஃப் ஸ்பெண்ட் பண்ற அந்த, இப்போ நாங்க டிரைவ் போவோம், நாங்களா எங்களுக்கு சில பிளான்ஸ் வச்சுக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, பிள்ளைங்களை சார்ந்தே எப்பவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மென்டலி நாங்க ரெடி ஆனோம்.
2 பேருமே ரெடி ஆகணும். சில கல்ச்சரலா வந்து சில ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி அதை உடைச்சிட்டு அடுத்த கட்டம் போகலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் நகராம மத்தவங்களையும் நகர்றதுக்கான உதவியை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வெளிப்படையா பேசலாமா, பேசக்கூடாது இல்ல இப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சிடுறோம். அம்மாட்ட இப்படி பேசலாமா, அம்மா கிட்ட இல்ல, இப்ப நம்ம பொது வெளியில பேசுறேன்ல, இதுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு இது வரும், கேள்வி வரும். இத வெளிப்படையா பேசணுமா, இது வந்து ஒருத்தர் தரம் தாழ்த்துற மாதிரி அப்படின்றது. பட் உண்மையில என்ன அப்படின்னா, இட் இஸ் a learning experience which has to be shared. அது யாரா இருந்தாலும் தவறுகள் நடக்கும்போது தவறுகளா நீங்க சித்தரிக்கும் போது மட்டும்தான் வந்து அது இந்த தவறு மாற்றப்படும். சுகர் கோட் பண்ணாதீங்க, நேரடியா தப்புனா தப்பு. எஸ், இப்ப நான் சொன்னேன்ல, as a mother I failed. நிறைய தெளிவா அழகா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அத்தனை தெளிவும் வந்து தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்ட தெளிவுதான். இதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு சிந்தனை இது இருக்கு, ஒரு பாத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து பல தவறுகள் செய்து லைஃப என்ன பேசணும்னு தெரியாம பேசி, என்ன செய்யணும்னு தெரியாம செஞ்சு, எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்க கூடாது, எது வந்து இஸ் ரைட்ன்றதே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டோம். அப்போ இன்னைக்கு we realize okay, அதுதான் வந்து ஏஜ். நம்ம எல்லாம் வந்து வயதானவர்களை வந்து நம்ம ஒரு செல்வங்களா பொக்கிஷன்ல பாக்குற ஒரு கலாச்சாரத்துலதான் இருந்தோம். அதே மாதிரி நம்ம வீட்டுல வயதானவர்கள் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி 2 தலைமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய இடம் வந்து திண்ணையில இருக்கும், இல்லைன்னா ஹால்ல தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ரூம் தேட மாட்டாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. நிறைய நேரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாரு அவங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த வயது அந்த 70 தாண்டும் போது அவங்க எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு பல விஷயம் டைம் மிஷின் நம்ம தேடுறோம்ல, டைம் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும், நமக்கு நம்ம வாழ்க்கையை திருத்திக்கலாம். இப்ப நான் வந்து ஐ வாண்ட் டு கோ பேக், எனக்கு வந்து 20க்கு நான் திருப்பி போயிட்டேன் அப்படின்னா என் லைஃப் வேற மாதிரி நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா பண்ண முடியாது. பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா, என் பிள்ளைங்களோட உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோடைய டைம் மிஷினே நான் தான். டைம் மிஷின். நம்ம வீட்டுல இருக்க ஒவ்வொரு வயதானவர்களும் டைம் மிஷின். இது ஒண்ணு இருக்குல்ல மேம், இப்போ ஒரு வயதானவர்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பேர பசங்களை வளர்க்கறதுக்கும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் சொல்லி வளர்க்கறதுக்கும் நம்ம சொல்லி வளர்க்கறதுக்கும் அவங்க சொல்றதுல வந்து நிறைய பசங்க கத்துப்பாங்க அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இது உங்களுடைய கருத்து எப்படியா இருக்கும்? ஏன்னா இப்போ வயதானவர்கள் இன்னைக்கு இருக்கிற, எனக்கு வயதானவர்கள் இருந்த போது என்னுடைய டைம்ல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது நல்ல சமையல் ஞாபகம் இருக்கு. அந்த பழமொழியோட பேசுற அந்த தாத்தா பாட்டில இருந்து கத்துக்கிட்டு, ஆமா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க, என்ன ரொம்ப சீரியல்ல மூழ்கி போயில இருக்காங்க. அது தப்பு இல்ல, பேர பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு புரியுறது இல்ல. தாத்தா பாட்டிங்கிற இன்னைக்குமே வந்து என்னுடைய பாட்டியை நான் நினைச்சேன்னா, என்னுடைய அம்மா தாய் வழி அவங்க நினைச்சேன்னா ஒருவித ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம். அவங்கள நினைச்சாலே வந்து நமக்கு ஒரு பெருமிதமா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அழகா இருக்கும். அவங்க சமைச்சது, பக்கத்துல சமைச்சு கொடுத்தது, பேசினது, இதெல்லாம் ஞாபகம். இத்தனைக்கு நான் ரொம்ப பேசலாம் மாட்டேன். அவங்க அந்த கோர்வையா பேசுவாங்க. தமிழ் ரொம்ப அழகா பேசுவாங்க. என்னுடைய பாட்டி புலவருடைய மகள்ல ரொம்ப அழகா பேசுவாங்க. அப்ப அதெல்லாம் வந்து எனக்கு இன்னுமே நினைவு இருக்கு. அவங்களுடைய சாம்பார், அவங்களுடைய உருளைக்கிழங்கு வறுவல், அதே மாதிரி சிக்கன் ஒரு மாதிரி ஒரு பெரட்டெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஐயோ, அவ்வளவு சுவையா இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னைக்கும் அந்த மெமரியில இருக்கு. நம்ம வீட்டுல கேட்டாலும் உங்களுக்குமே அது தாத்தா பாட்டி. எங்க தாத்தா ஒரு பாயிண்ட் சொன்னா, எங்க தாத்தா வந்து புலவர், உட்கார்ந்து எழுதுவார், கட்டுரை எழுதுவார். அந்த கட்டுரை எதுக்கு எழுதுவார்னா, அன்னைக்கு நைட் வந்து திருவள்ளுவர் கழகம்னு ஒரு ஊர்ல நடக்கும், அந்த மேடையில பேசுறதுக்கு அன்னைக்கான உரையை ரெடி பண்ணுவார். அதை பார்த்து அதை ஃபுல்லா எழுதிட்டு ஒரு வாசிப்பார். தமிழை எப்படி வாசிக்கணும், எப்படி அந்த அவர் போடுற நான் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், ஒரு மாதிரி போடுவார். அவர் போடுற கையெழுத்தும் தமிழ்ல இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா போடுவார். ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், நான் ரூட்டிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியா உடைக்கும் போது ஒரு இல்ல தனிக்குடித்தனமா நியூக்ளியர் போகும்போது ஃபேமிலியா இருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கம்பைன் ஆயிடுறோம். combine அதுதான் ஆகணும். வந்து ரியாலிட்டி அதுதான், கம்பைன் ஆயிடுறோம். பட் என்ன அப்படின்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க வந்து they are not able to connect. ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியில கனெக்ட் ஆனாலும் கனெக்ட் ஆக முடியல அவங்களால. காரணம் என்ன அப்படின்னா அந்த பிளவுகள் அதிகமாயிருச்சு. இப்போ இயல்பா என்ன அப்படின்னா அம்மா அப்பா நல்லா இருந்தா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இப்போ அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் யாருன்னு ஆராயிறாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சுத்தி இருக்க உறவுகளா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பிடிப்பு வந்து விட்டு போகுது. ஓகே, நம்பிக்கை, அந்த உறவு மேல இருக்க நம்பிக்கை வந்து போகுது. இப்போ அந்த இடத்துல தான் வந்து நம்ம ரொம்ப வீக்கா நிக்கிறோம். சரி, நிறைய இடத்துல வந்து நம்ம கேட்கறது என்னன்னா நம்ம பிரச்சனையை வெளில பேசாதீங்கன்னுவாங்க. பேசாம எப்படி தீர்வு கிடைக்கும்? ஏன் நம்ம வந்து கவர் அப் பண்றதுல அவ்வளவு கவனம் கொடுக்கறோம்? சரி, இப்போ என்ன அப்படின்னா எது வேணாலும் பேசலாம், ஆனா என்னை வந்து ஒதுக்காத உறவு இருந்தது அப்படின்னா, என்னை ஊனப்படுத்தாத உறவு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய உறவுகள் வந்து அந்த தொடரணும். மற்றவங்களை தனிமைப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொருளிகள் பேசுறாங்கல்ல, ஊர்பட்ட பொருளிகள் பேசி குடும்பத்துக்குள்ளார குழப்பங்கள் உண்டு பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படி இப்ப நிறைய இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்றது டிராவர்ஸ் ஆகி அந்த மாதிரி ஆயிடுது. ஆனா அந்த ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, அவங்கள புறக்கணிக்கணும். நம்மளுடைய குடும்ப நிகழ்வுக்கு கூப்பிடக்கூடாது, எதுலயும் அவங்கள முன்னிலைப்படுத்தக்கூடாது. அவங்க வந்து நீ பேசும் இந்த வார்த்தைக்காக நீ மதிக்கப்பட மாட்டாய், என்னுடைய உறவாவே நான் உன்னை வந்து அங்கீகரிக்க மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எது வேணாலும் பேசலாங்கிறது நிறுத்தப்படும். சூப்பர் மேம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். என்ன பேசலான்ற தலைப்பில் ஆரம்பிச்சு என்னென்னவோ நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு எல்லா எபிசோட் இதுக்கப்புறம் வரக்கூடிய என்ன பேசலாம் எபிசோடு எல்லாத்துலேயுமே வந்து எபிசோடோட எண்டில் ஒரு திருக்குறளோட முடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். ஸோ இன்னைக்கு என்ன திருக்குறளோட நம்ம இந்த எபிசோட முடிக்க போறோம்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆஹா, இந்த குறளுக்கு எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம். ஏன்னா திருக்குறள் நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் திருக்குறள்ல இல்லாத சொல்யூஷனே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். என்ன பேசலாம் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல.